ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு எதாவது வீடியோ பார்க்குறோம்னாக்கா நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரியுதா? லைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள் பேரண்ட் சைஸு. இதில் பாருங்கள் கேமராவில் அதோட வயிறுலாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதோட சைஸ் மேல் தான். இது வந்து நியான் டெட்ரா ஒரு ப்ரீடிங் கிராஸ் ப்ரீடு. இதோட குவாலிட்டி பாருங்கள். எந்த செட் பண்ணிவிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு எதாவது வீடியோ பார்க்குறோம்னாக்கா நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் வந்து நம்ம கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்னோடய கப்பி ஃபிஷ் டேங்க்கு, கம்யூனிட்டி டேங்க். இது வந்து காலனி ப்ரீடிங் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நிறையா ஃப்ரைஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒரு முறை வந்து தண்ணி உள்ளே விட்டுட்டு முள்ளுங்கம்மா, எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு முள்ளுங்கம்மா. உள்ளே விட்டுட்டு முள்ளுறான்னு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே நெட் இருக்குது பாருங்கள். இந்த நெட்லேயே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு தெரியுதா? பாருங்கள், வந்து இவ்வளோ காலனி ப்ரீடிங் வந்து ஆயிருக்கு. தண்ணி கீழே ஊற்றுங்களாம்மா, பொறுமையாக ஊற்றுங்கம்மா. தண்ணி கலங்குது பாருங்க பாருங்கம்மா. இது தண்ணி பச்சை தண்ணி முள்ளுங்க. புதுசாக பச்சை தண்ணி மட்டும் முள்ளுங்க. இந்த குட்டிலாம் விட்றேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து குட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். கப்பி காலனி ப்ரீடிங்கில் வந்து எவ்வளோ குட்டி போட்டிருக்கு பாருங்கள். அதனால வந்து இப்போ நான் செப்பரேட் ப்ரீடிங் பண்ணலாம் வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், குட்டீஸ்லாம் பாருங்கள் எந்த மாதிரி வந்து குட்டி எந்த அளவுக்கு குட்டி போட்டிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். காலனி ப்ரீடிங்கில் வந்து 6,000 பாருங்கள். நான் வந்து ஒன்றும் அதிகமாக மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டேன். காலனி ப்ரீடிங்கில் வந்து எப்பயும் போல் தான் வந்து நான் எல்லா ஃபிஷ்ஷிங்கும் வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி தான் இதுக்கும் கொடுப்பேன். தனியாக வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ரொம்ப வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்லாம் கொடுக்க மாட்டேன். நார்மலாக வந்து நம்ம பெல்லட்ஸ் தான் கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு குட்டி இருக்குது பாருங்கள். இதில் வந்து மாலி வந்து கப்பி ஃபிஷ் வந்து காலனி ப்ரீடிங்கு. இது வந்து சும்மா வந்து ஒரு முறை வந்து நெட்டை வச்சு பிடிச்சது தான். இன்னும் இதுக்கப்புறம் உள்ளே நிறையா குட்டி இருக்குது. இப்போ வந்து நான் இதில் வந்து எடுத்து செப்பரேட் ப்ரீடிங் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து உள்ளே விட்டுடலாமா, அப்புறமா பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேர் பிடிங்க. இப்போ ப்ரீடிங் ஒரு பேர் பிடிங்க. இப்போ வந்து பாருங்கள் எந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் போடுறாங்க கப்பிக்கு நம்ம பாருங்கள். இந்த ஒரு வீடியோவிலே போதும் உங்களுக்கு கப்பி ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பிடிங்க. நான் நெட்டு கூட வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் ஃபாக்ஸ் டெயில் எந்த அளவுக்கு மணி பிளான்ட்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போயுமே இந்த மாதிரி ஃபிஷ் பிடிக்க வந்தோன்னாக்கா. இதில் பாருங்கள் ஒரு முறை பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து எல்லாமே ஜோனல் சைஸாக இருக்குது, சிமே டெல்ட்டா இருக்குது பாருங்கள். சிமே டெல்ட்டா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சிமே டெல்ட்டா இருக்குது. இது கூட நீங்கள் ப்ரீடிங் பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து செமி அடல்ட் சைஸு. இது நம்ம விட்டுடலாம். வந்து வேறு சைஸ் இன்னும் இதோட கொஞ்சம் பெருசாக பிடிச்சிக்கலாம். உள்ள பேரண்ட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் எப்போயுமே, வந்து வெளியே வராது. நம்ம ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணும் போது தான் வெளியே வரும். இங்கே இருக்கு பாருங்கம்மா, இந்த எல்லோ கலர் டைல் பிடிக்குமா. வலை கூட எடுத்துக்கோங்கம்மா, இல்லாட்டி ஏம்மா வலை கூட எடுத்துப்பிடிங்க. உள்ளே போயிடுறாளுங்க எல்லோரும். தீனி போட்டு பார்க்கலாமா? இல்லைம்மா, உள்ளே பிடிச்சிக்கலாம் வலையில். இதே ஃபுல்லாக ஃபாக்ஸ் டீல் இருக்கனால வந்து பேரண்ட்டு பிடிக்க முடியல. இதில் இருக்கு வாங்க. இதில் இருக்குது பாருங்கள் பேரண்ட் சைஸு. இதில் பாருங்கள் இந்த மாதிரி பேரண்ட் இருக்குது பாருங்கள். கையில் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேரண்ட் தான், எல்லாமே பேரண்ட் தான். பிடிச்சிருக்க 3மே பேரண்ட் சைஸ் தான். எல்லோ டைல் நான் சொன்ன இப்போ எல்லோ டைலே பிடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இங்கே பாருங்கள், வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். பாருங்கள் 2 இருக்குது, அது 2த்தையும் போட்டுருமா. எல்லோ கலர், அந்த எல்லோ கலர் எடுத்து போடுங்க. இந்த எல்லோ கலர் பொறுமையாக அப்புறம் இதுவும் இது ஆமாம் ப்ரீடிங் தாம்மா. ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபீமேல் ஃபிஷ் பிடிச்சாச்சு. ப்ரீடிங்கான ஃபீமேல் ஃபிஷ் பிடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் கேமராவில். அதோட வயிறுலாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதோட சைஸ் வந்து பாருங்கள், நம்மளோட கையில் வந்து சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு ரெட் டைலும் 2 எல்லோ டைலும் பிடிச்சிருக்கேன். மேல் ஃபிஷ்ஷை பிடிக்கணும். இப்போ இது இல்லைங்கம்மா, இது மேல் இல்லை. மேல் பிடிங்க. மேல் வந்து கலர்ஃபுல்லாக பிடிங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரையோ தான் ப்ரீடிங் பண்ண போகிறேன். 3 ஃபீமேலுக்கு ஒரு மேல்ன்ற ரேஷியோவில் போட போகிறேன். ஏன் அப்படின்னா போடுறேன்னாக்கா இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 50% வந்து ஆல்ரெடி ப்ரீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேல் ஃபிஷ் தான் பிடிக்க போகிறோம். அதனால் ஒரு அழகான ஒரு மேல் பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மேல் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து மேலே ஷார்ட்டாக போடுங்க. எப்படி கையில்
எப்பயுமே வந்து நான் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து ஃபிஷ்ஷு பிடிக்கிறனா வந்து நம்ம ஃபிஷ்ஷு பிடிக்கணுமோ இல்லையா, ஆனால் எத்தனை குட்டி வந்துட்டு பாருங்க கூட பாருங்கள், குட்டி பாருங்கம்மா, நிறைய குட்டி இருக்குது உள்ளே. எப்பயுமே கையில் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கை நல்லா தெரியும் வீடியோவில். ஒவ்வொரு முறையும் நம்ம கப்பி ஃபிஷ்ஷை பிடிக்கும் போது நம்ம குட்டி தான் நிறைய வருது. நம்ம பிடிக்கிற ஃபிஷ்ஷோட இந்த மேல் எடுத்துக்கலாமா, இந்த மேல் எடுத்துக்கு நான் ப்ரீடிங் போட போகிறேன். என் கையில் என்ன வரலாமா, இங்கே பாருங்கள், இந்த மேல் ஃபிஷ்ஷு தான் எடுத்து வந்து நம்ம ப்ரீடிங் போட போகிறேன். மேல் எப்பவுமே வந்து ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு உங்கள் நல்லா ப்ரீடிங் இருக்கும் ரிசல்ட்டு. பாருங்கள், இதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நல்ல பேர் வந்து, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பேர் இது. இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ப்ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இந்த பக்கெட்டில் தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இன்னொரு முறை பிடிச்சிருக்காங்க ஜெக்கில். இதில் இதோட இன்னொரு பெரிய ஃபீமேல் இருக்குது. அந்த ஃபீமேல் எடுத்துக்கலாமாம்மா? அந்த ஆரஞ்சு கலர் மேல், அந்த இந்த ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள், வெட்டி கொடுங்கம்மா. ஓகேம்மா, இது பாருங்கள், இது சைஸ் பாருங்கள், தண்ணி கொஞ்சம், இதோட சைஸ் பாருங்கள், இது எந்த அளவுக்கு வயிற்றில் பேபி வச்சுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பர் சைஸ். இது வந்து நீங்களே பார்க்கலாம். இப்போ இதுவும் வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் இது இருக்குங்களா? இல்லை, இது எல்லாமே ஃபீமேலுமா, எல்லாமே வந்து ப்ரெக்னென்ட் சைஸ். இது எங்கே இருக்குது மேல். இதுவும் அதே மாதிரி ஒரு மேல் தான். இது வந்து நியான் டெட்ரா ஒரு ப்ரீடிங் கிராஸ் ப்ரீடு. இதோட குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாம் வந்து காலனி ப்ரீடிங் போட்டனால எல்லாம் நல்ல நல்ல பேர்லாம் இறங்கிருக்கு, நம்மளுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இது ஒரு 2 போட்டுப்போம். இப்போ வந்து 4 ஃபீமேலுக்கு 2 மேல் போட்டிருக்கோம். இது வந்து நான் ஒரு நல்ல குட் பேர் தான் இது. அம்மா, இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குமா. இதில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஓல்டு ஏஜ்டு அக்வாரியம் வாட்டர் தான் வந்து எப்பயுமே ஒரு தண்ணி ஊற்றும். நீங்கள் கொடுங்க, தண்ணி ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து ஏஜ்டு வாட்டர் தான் நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணோம். ப்ரீடிங் நல்லா சக்ஸஸாக இருக்கும். தண்ணி இதில் இருந்து எடுத்து ஊற்றிக்கிறோம். பாருங்கள், எங்கள் அம்மா பிடிச்சி தண்ணி ஊற்றும் போது பாருங்கள் எத்தனை ஃப்ரைஸ் வந்துட்டுருக்கு, கப்பி ஃப்ரைஸு. இதெல்லாம் வந்து அப்புறமா நான் செப்பரேட் பண்ணி வீடியோ ஒன்று போடுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா, அரை பக்கெட் வரட்டும். இந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி தான். நீங்கள் வந்து 10 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 8 லிட்டரு 7 லிட்ரு. ஆமாம், அது எல்லோ கப்பிமா, அது எல்லோ கப்பி. போதுமா நினைக்கிறேன். தண்ணி வந்து இந்த பிடிச்ச ஃப்ரைஸ்லாம் பாருங்கள் திரும்பி உள்ளே விட்டுடுறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து திரும்பி உள்ளே விட்டுடுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து வாட்டர் வந்து எப்பயுமே வந்து புதுசாக ஒரு தண்ணியில் மாற்றுறோம் அப்படின்னா, கப்பி வந்து வாட்டர் வந்து அடாப்டேஷனுக்கு வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதில் எப்படி மிதக்க விடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி தேவையில்லை. நம்ம இப்போ தான் இதுலேருந்து தண்ணி பிடிச்சோம், இதிலே நம்ம வந்து இதிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இதிலே விட்றோம். நம்ம வந்து எத்தனை பேர் ப்ரீடிங் போடுறோம் பார்த்துக்கோங்க. ஒரு 4 ஃபீமேலு 2 மேல் போடுறோம். பார்த்துக்கலாம் எத்தனை பேபி போடுதுன்னு. எங்கள் அம்மா இன்னொரு மேலும் போட்டு விட்றாங்க இருக்கட்டும்னு சொல்லி. பாருங்கள் எத்தனை போடுறோம் பாருங்கள், 3 மேலு 4 ஃபீமேல் போடுறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இதை. ஓகே, எப்பவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏஜ்டு அக்வாரியம் வாட்டர்லேயே விடுங்க, தண்ணி கலங்களாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அக்வாரியம் பிளான்ட்ஸ் வந்து என்னோடய ஃபாக்ஸ் டெயில் நிறையா இருக்குது. ஃபாக்ஸ் டெயில் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு இடத்துல செட் பண்ணிவிடுவோம். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து செட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன் டேங்கை. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னோடய கப்பி ஃபிஷ் ப்ரீடிங்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாட்டர் வந்து கலங்கலாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து ஏஜ்டு வாட்டரு. அதனால் வந்து அக்வாரியம் வாட்டர் எடுத்தனால க்ரீனிஷ் அதிகமாக இருக்கனால வீடியோவில் தெரியல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.